கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாட்சிக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 116 அதிகாரம் 12, 13, 14 வசனம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய பொருத்தனை நிறைவேற்றும்படியாகவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும் கர்த்தர் அடியாளுக்கு செய்த இந்த நல்ல ஒரு வாய்ப்பை தந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த இடத்தை அடியாளுக்கு ஆயத்தப்படுத்தி தந்த நம்முடைய தலைமை போதகருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடியாடைய சாட்சி இதற்கு முன்னாகவும் பகிர்ந்திருக்கிறேன். ஆனாலும் பொருத்தனை கர்த்தருக்கு செலுத்தின பொருத்தனையின் பேரில் ஒரு விசை கூட கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அடியாளுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிறேன். கடந்த 2008 ஆண்டு அடியாளுக்கு திருமணம் நடைபெற்றது. 2009 வருடம், கடந்த 17 வருடங்களுக்கு முன்பதாக இதே ஜனவரி மாதத்திலே அடியாளுக்கு ஒரு தலைவலி ஏற்பட்டது. இந்த லீவில் பொங்கல் ஹாலிடேஸுக்காக ஊருக்கு எல்லாம் வந்துட்டு அப்போது நான் திண்டுக்கல் மாவட்டத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு தலைவலி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வேலைக்கு போயிட்டு வந்தாலும் நைட்டெல்லாம் தலைவலியாக லேசாக ஆரம்பிக்கப்பட்ட நாள் ஆக ஆக நல்ல தலைவலியாக காணப்பட்டது. அந்த இடத்திலிருந்து அந்த ஒட்டஞ்சத்திரம் அருகாமையிலே காணப்பட்டது. அந்த ஒட்டஞ்சத்திரத்திலே போய் மருந்தெல்லாம் வாங்கி பார்த்தேன். அந்த டேப்லெட் போட்டால் கூட என்னால் அந்த தலைவலி கண்ட்ரோல் ஆகவே இல்லை. ஒரு வார காலமாக அந்த தலைவலி தொடர்ந்து காணப்பட்டே இருந்தது. அப்போ அந்த ஜனவரி 26 லீவாக இருந்ததுனால கணவனார் அந்த திண்டுக்கல் வந்திருந்தாங்க. அப்போது எங்கள் ஸ்கூல் போக வேண்டியது இருந்த அந்த ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங் அதெல்லாம் முடித்து வந்தாலும் என்னுடைய அந்த தலைவலி பயங்கரமாக காணப்பட்டுட்டே இருந்தது. அப்போ கணவனார் சொன்னாங்க, நீ இங்கே இருந்து இப்படி தனியாக இருந்து கஷ்டப்படுறது நல்லா இல்லை, இந்த நாளுக்கு நாள் கூடிகிட்டே இருக்கிறதுனால ஊருக்கு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த திண்டுக்கல்ல இருந்து என்னை அன்னைக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ வரும்பொழுதே எனக்கு அந்த காய்ச்சல் எல்லாம் ஏற்பட்டு ரொம்ப அன்னைக்கு அந்த 26 எனக்கு காய்ச்சலும் வர ஆரம்பித்தது. உடனே அங்கே இருந்து என்னை அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த இரவிலே வந்து சேர்ந்தோம். 27 காலையிலே என்னை மருத்துவமனைக்காக கொண்டு சென்றார்கள். திருவனந்தபுரத்தில் உள்ள அந்த PRS ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டிருந்தது. காலையில் டாக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்க சாதா காய்ச்சலுக்கு மெடிசனை தந்துவிட்டு எங்களை அனுப்பி வைத்தார்கள். அந்த காய்ச்சல் மாத்திரை எடுத்த போதும் எந்த விதத்திலும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. வீட்டுக்கு வந்தால் அதே தலைவலி, அதே காய்ச்சல் அதிகமாகிக்கொண்டே இருந்தது. உடனே திருப்பியும் நைட்டே என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினாங்க. அட்மிட் பண்ணி அடுத்த நாளில் இருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. எல்லா இதெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் டெஸ்ட்டில் எல்லாமே நெகட்டிவாக வந்தது. டாக்டர்ஸால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. 1 நாள், 2 நாள், 3 நாட்கள் போய்கொண்டே இருந்தது. டெஸ்ட்டுகள் எடுத்துகிட்டே இருக்காங்க. தலைக்கு சிடி ஸ்கேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிடி ஸ்கேனாக எடுக்காங்க. தலைக்கு எடுக்காங்க, வயருக்கு எடுக்காங்க, குடல் பகுதிக்கு எடுக்காங்க, ஹார்ட்டுக்கு எடுக்காங்க, கண்ணுக்கு எடுக்காங்க. எதெல்லாம் டாக்டர்ஸுக்கு டவுட்டு வருதோ எல்லாத்துக்கும் ஸ்கேன் பார்த்துட்டே இருக்காங்க. எதுலேயுமே அந்த நோய்க்கான காரணம் கண்டுபிடிக்க முடியவில்லை. காலையில் ஒரு 4 மணி ஆகும் பொழுதே வருவாங்க ரூமுக்கு வந்து. பிளட்டு நிறைய டியூப்பில் கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா டெஸ்ட்டுக்கு பல இடங்களுக்கு அனுப்பி கொண்டே இருந்தாங்க. எல்லா டெஸ்ட் ஒரு 3 நாள் 4 நாள் தாண்டி வரும். எல்லா டெஸ்ட்லேயும் நெகட்டிவ் என்றே காணப்பட்டு கொண்டிருந்த டாக்டர்ஸுக்கு ஒரே சிக்கலாக காணப்பட்டு எதனால் இது வருதுன்னு. எனக்குன்னா அந்த கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு தலைவலி. அப்போ ஒரு பெரிய அந்த ஒரு வெள்ளை டவலில் தண்ணியை முக்கி அப்படி இறுக கெட்டி வச்சுருப்போம். அந்த கண் யாராவது பார்க்க வரவங்கள கூட என்னால் கண் திறந்து பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வாந்தியும் தலைவலி, காய்ச்சல். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணினாலும் அந்த காய்ச்சல் இறங்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் இருந்துகிட்டே இந்த நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. வாரங்கள் ஆகிறது, 1 வாரம் ஆகிறது. டாக்டர்ஸ் ஒரு டீமாக இருந்தே பார்க்குறாங்க, என்ன செய்கிற எதனால் இது வருகிறது என்று அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை.
எல்லா ரிப்போர்ட்டும் நெகட்டிவாக இருக்கிறதுனால டாக்டர்ஸ் குழம்புகிறார்கள் எதை பண்ண வேண்டும் என்று. அப்புறம் டாக்டர் சொல்லாங்க, ஃபைனலாக ஒரே ஒரு இதுதான், அந்த நோய் கண்டுபிடிக்க வேணும்னா பேக் போனில் இன்ஜெக்ட் பண்ணி அதில் இருந்து அந்த ஃப்ளூயிட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணணும், அதில் இருந்து பார்த்தா தெரியும் எதனால் அந்த காய்ச்சல் இருக்கிறது. அதுதான் ஃபைனல் சொல்யூஷன். வேறு நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு போகிறாங்க. புதன் அவர் ஆஃபு, வியாழக்கிழமை அந்த டெஸ்ட்டை கண்டுபிடிச்சு செய்து நம்ம அதை அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு செவ்வாய்க்கிழமை சொல்லிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஒரே அதுக்கு முன்னாடியே எல்லா இடங்கள்லையும் ப்ரேயர் ஆரம்பிச்சுட்டு அந்த எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கோம், ஜெபங்கள் ஏறெடுத்து கொண்டே இருக்கோம். அந்த செவ்வாய்க்கிழமை மிகவும் ஒரு உடைக்கப்பட்டதான தருணமாய் காணப்பட்டது. நான் அப்படி செவற்புறமாய் சாய்ந்து கண்ணீர் வடித்துட்டு, இந்த ஆண்டவரே இந்த இன்ஜெக்ஷனுக்கு மட்டும் என்னை ஒப்பு கொடுக்காதிரும் ஆண்டவரே. அந்த இன்ஜெக்ஷன் பண்ணினா கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. அது அந்த பேக் பெயின் எல்லாம் வரும்னெல்லாம் பயங்காட்டவும் செய்தாங்க ஒரு பக்கமாக. எசப்பா என்னை அதற்கு மட்டும் என்னை ஒப்பு கொடாதிரும் ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக இருப்பேன், அதுக்கு ஒப்பு கொடாதிரும் என்று அந்த வாய்விட்ட அளவு கூட என்னால் முடியாத ஒரு சூழல்லையும் கண்ணீர் வடித்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். எல்லா இடங்கள்லேயும் ஜெபம், யார் யாருக்கெல்லாம் கடைசியில் டாக்டர்ஸை நாங்கள் நம்பவில்லை. இவ்வளவும் அந்த தெரிந்த டாக்டர்ஸ் தான், ஆனாலும் அந்த டாக்டர்ஸ் மேல் உள்ள நம்பிக்கைகள் குறைய ஆரம்பித்தது. கர்த்தரையே நோக்கி பார்க்க ஆரம்பித்தோம். எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஜோம் பண்ணுங்க, நோய் கண்டுபிடிக்க முடியலை, எப்படியாவது ஒரு விடுதலை கிடைக்க ஜோம் பண்ணுங்கன்னு. ஒரு சில சகோதரிகள் அந்த இரவை பகலாக்குனது மாதிரி அந்த இரவு முழுவதும் அந்த செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபுல்லாகவே ஜெபித்ததாக எங்களுக்கு பிறகு சொன்னாங்க. அந்த புதன்கிழமை காலையில் வரும்பொழுது ஒரு நர்ஸ் என்னைக்குமே ஹஸ்பண்டோட ஒரு மாமியோட பக்கத்தில் அவங்க டெய்லி அந்த கஞ்சி கொண்டு வருவாங்க. டயாலிசிஸ் செக்ஷனில் உள்ளவங்க அவங்க காலையில் கஞ்சி கொண்டு வந்துட்டு என் பக்கத்தில் வந்து ஜோம் பண்ணினாங்க. ஜோம் பண்ணிவிட்டு சும்மாவே ஒரு சின்னதான ஒரு டேப்லெட்டு, என்ன எதுக்கான டேப்லெட்டுன்னு தெரியாது, அவங்க சும்மாவே அதை எடுத்து பாதியை உடைச்சி என் கையில் கொடுத்துட்டு, இயேசு எனக்கு நல்ல சுகத்தை தருவா, இதை கழிக்கும், நல்ல சூங்கிட்டோன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அதை தந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் 10 மணி 11 மணி ஆக எனக்கு இருந்த அந்த டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்குது, அந்த கிராஃப் வந்து இறங்க ஆரம்பிக்குது. டாக்டர் ஒரு மணிக்கூருக்கு வரைக்கும் கூப்பிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே பார்க்கும்பொழுது அந்த 104 105 தான் இருந்ததெல்லாம் கீழே இறங்கி கம்மியாகி 99 நிற்கும்பொழுது ஈவினிங் டாக்டர் திருப்பியே சொல்லாங்க, அவங்களுக்கு பார்த்ததை பண்ணலாம், இந்த காய்ச்சல் குறைஞ்சதுனால ஏதோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வியாழக்கிழமையாக இருந்த அந்த டெஸ்ட்டை டாக்டர் ஸ்டாப் பண்ணிவிட்டு, டாக்டர் அடுத்த வியாழக்கிழமை வந்து என்னை பார்க்கும்போது நல்ல ஒரு அந்த டெம்பரேச்சர் இருந்த எல்லாத்துலேயும் இருந்து ஒரு நார்மலான ஒரு கண்டிஷனில் என்னை வைக்க கிருபை செய்தார். அந்த இடத்துல டாக்டர்ஸே ஆச்சரியப்படும்படியாக அவர் சொன்னார், இனி அந்த டெஸ்ட் எடுக்க வேண்டாம், வேரியேஷன் இருக்கிறதுனால காய்ச்சல் குறைஞ்சதுனால நமக்கு பார்த்து செய்வோன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல டாக்டர்ஸுடைய ஞானம் அந்த இடத்துல எனக்கு கை கொடுக்கவில்லை, உலக மருத்துவம் எனக்கு கை கொடுக்கவில்லை. கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் எனக்காக இறங்கி அந்த இடத்திலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்து இன்றும் ஜீவனோடு நிற்கிறார். என்றோ முடித்து போகும் என்று நினைத்த என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்று ஜீவனோடு வைத்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாய் கர்த்தர் என்னை இந்த இடத்திலே நிறுத்தியிருக்கிறார். அந்த இடத்திலே வைத்து அந்த அடுத்த 2 நாள் தாண்டி அனுப்பியிருந்த ரிப்போர்ட் வந்தது. அப்போ அந்த ரிப்போர்ட்டில் பாசிட்டிவாக காணப்பட்டு அந்த பிளட்டில் ஈக்கோலே என்ற பாக்டீரியா கலந்ததுனால தான் இந்த காய்ச்சல் வந்திருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்தது. அதுக்கு முன்னாடி என்னுடைய காய்ச்சல் எல்லாம் குறைய ஆரம்பித்தது. உடனே டாக்டர்ஸ் அந்த பாக்டீரியாவுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை பண்ணினாங்க. உடனே அந்த சடனாகவே நான் அதில் எனக்கு சுகம் கிடைக்க ஆரம்பித்தது. அந்த 2-3 நாட்களுக்குள்ளாடியே டிஸ்சார்ஜ் பண்ணி வரவும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் அந்த ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் என அடியாளை சுகத்தோடும் பலத்தோடு இன்றும் ஜீவனோடு நிற்க செய்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பொழுது என்னுடைய கணவர் பொருத்தனை ஏறெடுத்தா, ஏசப்பா என்னுடைய மனைவிக்கு தந்த சுகத்திற்காக எல்லா வருடையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அந்த ஒரு நேர ஆகாரத்தை அப்பொழுது அந்த பிளைண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக செலுத்துவோம் என்று ஒரு பொருத்தனை எடுத்தாங்க. அதை நிறைவேற்றி கொண்டோம். கர்த்தருடைய வார்த்தையின்படியும் கர்த்தர் எங்களுக்கு வேதத்தின் மூலமாய் உணர்த்தப்பட்டது என்பதை இப்பொழுது சபையிலே அந்த பொருத்தனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களுக்கு செவி கொடுத்து அதிசயமாய் அற்புதமாய் சாட்சியாய் நிறுத்தின தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். பொருத்தனைகளை நிறைவேற்ற
செய்து கொண்டிருக்கிற தயவிற்காய் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் இந்த பொருத்தனைகளை ஒவ்வொரு வருடமும் கர்த்தர் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தருவாராக என்று சொல்லி இந்த எளிய சாட்சியை முடிக்கிறேன்.